எங்கள் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்கன்னா கொள்ளு காராமணி எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் மாடு மேய்ஞ்சிட்ருக்குது. பக்கத்தில் மாங்காய் தோட்டம் ஃபுல்லாக சுற்றி மாங்காய் தோட்டம். எங்களுது மட்டும்தான் இன்னும் நாங்கள் போடாத இருக்கோம். ஏன்னா நாங்கள் இன்னும் கிணறு இல்லை போர் போடணும். போர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் தோப்பு வைக்க முடியும். ஏன்னா இது வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மழை வரும்போது மட்டும். ஏன்னா நாங்கள் இன்னும் அதெல்லாம் போடல. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போர் போட்டு எல்லாம் சின்ன சின்னதாக வீடெல்லாம் கட்டி சின்னதாக இல்லை பெருசாக வீடு கட்டின்னு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நாங்கள் தான் அப்படியே இருக்கோம். ஏன்னா எங்களுது ஊரில் வீடு இருக்குது, அங்கேயும் தோட்டம் இருக்கிறதுனால அங்கே வந்து தண்ணியும் நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் அங்கே பார்த்துருப்போம். இங்கே மேக்ஸிமம் இந்த உளுகள் காராமணி பச்சைப்பயிறு உளுந்து துவரை கொட்டை எல்லாமே இங்கே தான் போடுவோம். இந்த டைம் வந்து துவரை செடி மட்டும் போடவே இல்லை, மற்றது எல்லாமே போட்டிருக்கோம். பாருங்கள் காராமணியெல்லாம் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது. இது ஊரில் இருந்தால் நான் நிறைய போடலாம். நான் வெளியில் இருக்கிறதுனால போகும்போது மட்டும்தான் வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருக்குது. பாருங்கள் இது ஃபுல்லாக காராமணி, இது ஃபுல்லாக கொள்ளு. கொள்ளு மீன்ஸ் உளுகுல், தூய தமிழ் கொள்ளு தான். அப்புறம் இதுலேயே கீரை பாருங்கள், அந்த பண்ணை கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இது வந்து உளுந்து, அதுலேயே உளுந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். அப்புறம் பச்சை பயிறு எல்லாம் போட்டிருக்கோம். அந்த நிறைய மரம், அதோடு எங்களோட தோட்டம். இந்த சைடு அது வந்து ரோடு, அது இது இந்த சைடு வந்து அந்த சைடும் இருக்குது. அதில் நான் வீடியோ பிடிக்கல, ஷார்ட்ஸில் பிடிச்சி போட்டிருப்பேன் மருந்தடிச்சது அது எல்லாமே. இதோட வீடியோ பிடிச்சிட்டு அதுக்கு மேலே அப்புறமா போகலான்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் தோட்டத்துக்கு போகவே இல்லை. நிறைய பீக்காக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். பீக்காக்கு வந்து மயில், நிறைய மயில், 1 2லாம் இல்லை, நிறைய மயில் வந்து பாதி அது அவங்களே சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. மீதி தான் கிடைக்குது. மீதியும் நாங்கள் லாங்கில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க எடுக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. அது போக மீதி தான் எங்கள் வீட்டுக்கு வரும். அப்படியே எடுத்து ஒன்று சாப்பிட்லான்னு எடுத்தேன் நான். பாருங்கள் இதுக்கெல்லாம் மருந்தடிக்கணும். ஃபுல்லாக இது விழுந்துருக்குது, புழு விழுந்துட்டுருக்குது. இப்போ மருந்தடிக்கணும். ஃபுல்லாக களை இருக்கிறதுனால மருந்தடித்தாலையும் பாதி களைக்கு தான் போகும். ஆனால் அடித்தோம், நெக்ஸ்ட் டே அடித்தோம். இதுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த நாளும் அடித்தோம். அங்கே ஒரு மயில் இருந்துச்சு, நிறைய மயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் அது ஃபுல்லாக உளுந்து. அந்த பனை மரத்துக்கு அந்த சைடு தான் பச்சை பயிர் போட்டிருக்கோம். நுங்கு சீசனில் சூப்பராக நுங்கு, அப்புறம் நுங்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த கொட்டையை வந்து போட்டு வச்சா நாங்கள் பீஸன்னு சொல்லுவோம். அதான் கோகனட் பூ மாதிரியே பனம் பூ வந்து இருக்கும், அதில் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் நான் போய் எடுக்கலை. இங்கே பாருங்கள் இதெல்லாம் நிறைய மயில் சாப்பிட்டு காஞ்சதெல்லாம் மயில் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த வழியிலே மாடெல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு எங்கள் திட்டிகிட்ருக்காங்க. அந்த சில சவுண்ட்டு நான் போடலை, கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் பீக்காக் தெரியுதுங்களா, போகுது பாருங்கள். சவுண்டு விட்டது எட்டி பார்த்துட்டு அப்புறம் போகிறாங்க ஜம்முன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வேணும்னா